Hi friends, welcome to Healthy Recipes. இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஒயிட் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பொட்டுக்கடலை 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள், பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 2 கப்பு அரிசி மாவு. நார்மலாக இப்போ நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு பொட்டுக்கடலை, 2 கப் அரிசி மாவு. இது பார்த்திங்கன்னா ஓமம் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் ஓமம் இல்லைன்னா ஜீரகம் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறமா பட்டர் 1 டீஸ்பூன். இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கும். கையில் ஒட்டாமல், பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ளே போடும்போது இந்த மாதிரி மேலே வரணும். இப்போ நம்ம முறுக்கு எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மாவு எடுத்து இதுதான் முறுக்குடைய மோல்டு. இதுக்குள்ளே இந்த மாவை போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு புளிஞ்சு பார்த்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வருதான்னு. கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே நான் புளிகிறேன். பாருங்கள், முறுக்கு புளிஞ்சு விட்ருக்கேன். இந்த மாதிரி 2 கரண்டிலையும் முறுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எண்ணெயில் நம்ம புளிஞ்சு வச்சு அந்த முறுக்கை போட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா இந்த பபுளாக வருது இல்லைங்களா, அதையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட அந்த 2 முறுக்கும் அந்த பபுள்ஸ் இல்லாமல் இருக்குது. அதை திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள், இப்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். எடுத்து ஒரு பேப்பரில் வச்சிடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக முறுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.